ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம அதிகமாக தண்ணி குடித்தோம்னா நம்ம உடம்புக்கு வரக்கூடிய சைடு எஃபெக்ட் மற்றும் நம்ம தேவைக்கு அதிகமாக தண்ணி குடிக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனையும் செக் பண்ணுங்கள். நம்மளோட உடல் 60% தண்ணீரால் ஆனது. நாம் குடிக்கும் தண்ணீர் செல்களுக்கு தேவையான சத்துக்களை எடுத்து செல்லவும் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்படிப்பட்ட தண்ணீரை நாம் அளவுக்கு அதிகமாக குடித்தோம் அப்படின்னா உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் குடிக்கும் தண்ணீர் உங்கள் உடலுக்கு போதுமானதா அல்லது தேவைக்கு அதிகமாக குடிக்கிறீர்களா என்பதை உடலில் இருந்து வெளியேறும் சிறுநீரின் நிறத்தை வைத்து அறிந்து கொள்ளலாம். இளம் மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் வெளியேறினால் தண்ணீரை போதுமான அளவில் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். அடர் மஞ்சள் நிறத்தில் இருந்தால் உங்கள் உடலில் தண்ணீர் தேவை அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். அதே சமயம் வெள்ளையாக வெளியேறினால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடிக்கிறீர்கள் என்று அர்த்தம். இனி நாம் எவ்வளவு தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொருவரின் உடலின் அமைப்புக்கு ஏற்ப தண்ணீர் தேவை மாறுபடும். அதனை தெரிந்து கொண்டு தேவையான குடிநீர் மட்டுமே நாள்தோறும் அருந்த வேண்டும். தேவைக்கு அதிகமாக தண்ணீரை குடிக்கும்போது இரத்த நாளங்களில் அதிக அளவு தண்ணீர் சேரும் அபாயம் உள்ளது. சோடியத்தின் அளவு குறைந்து உடல் இயலில் மாற்றங்கள் ஏற்படும். சோடியத்தின் அளவில் மாற்றம் ஏற்படும் போது பிற சத்துக்களின் அளவில் மாற்றத்தை உணரும். அதே வேளையில் உடல் உபாதைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இனி நீங்கள் ஏன் அதிகமாக தண்ணீர் குடிக்கிறீங்க அதை பற்றி பார்ப்போம். வெளியில் செல்லும் போது அல்லது அடிக்கடி தண்ணீர் தாகம் ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தில் அதிக தண்ணீர் குடிப்பீர்கள். ஒரு சிலர் இரவு நேரத்தில் குறைந்தது 7 முறைக்கு மேல் சிறுநீர் செல்வார்கள். அவர்கள் உடலில் தண்ணீர் அதிகம் சேர்ந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவைக்கு அதிகமாக தண்ணீர் குடிக்கும்போது குமட்டல், வாந்தி ஆகியவை ஏற்படும். சிலருக்கு உடல் எடையில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். கைகள், பாதங்கள், உதடு ஆகியவை வெளிரி காணப்படும். இனி அதிக தண்ணீர் குடித்தால் வரக்கூடிய ஆபத்துகள் பற்றி பார்ப்போம். அதிக தண்ணீர் குடித்தால் ஒரு சிலருக்கு உடல் எடை கூடும். தசைகள் வலுவிழந்து காணப்படும். அதிகப்படியான தண்ணீர் குடித்தால் உங்கள் உடலில் இருக்கும் எலக்ட்ரோலைட்டின் அளவு குறைய துவங்கும். இதனால் தசைவலி ஏற்படும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடிக்கும்போது கிட்னியின் வேலையும் அதிகரிக்கிறது. கிட்னி அதிக நேரம் செயல்படுவதால் மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடிய ஹார்மோன் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். இதனால் எப்போதும் சோர்வாக, கவலையுடன் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எப்படியும் முழுசாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஒருவேளை பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணுங்கள்.